தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருநெல்வேலி ஆணவ கொலையில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், குறிப்பாக ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித்தின் பின்னணி, தற்பொழுது அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அவர் மீது என்னென்ன வழக்குகள்லாம் பதியப்பட்டது, சொல்லுங்க. திருநெல்வேலி மாநகர பகுதிக்குட்பட்ட கேடிசி நகர்ல கடந்த 27ஆம் தேதி மென்பொறியாளர் கவின் 27 வயதான அந்த நபர் காதல் விவகாரத்தால் படுகொலை செய்யப்பட்டார். ஆணவ கொலை என்ற வகையில அந்த கொலையின் மீது பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்து விடுகிறார்கள். இந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய சுர்ஜித் என்ற 23 வயதான இளைஞர், அதாவது கவின் காதலித்ததாக கூறப்படக்கூடிய அந்த பெண்ணினுடைய உடன் பிறந்த சகோதரர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவர் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறார். தற்போது இந்த நிலையில்தான் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டதற்காக அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் கதிமணி அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அவர் இதன் மூலமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் கதிமணி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தற்போது அந்த கொலை வழக்கில் இவர் மீது குண்டர் சட்டம் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கவிஞனுடைய உறவினர்கள் அவர் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய அந்த ஆறுமுகமங்கல கிராமத்தில் உள்ளிருப்பு போராட்டம் இன்று 3வது நாளாக நடைபெறுகிறது. அவர்களுடைய பிரதான கோரிக்கை இந்த கொலை வழக்கில் இந்த சுர்ஜித்தினுடைய தாயார், அதாவது அவர் காதலித்ததாக கூறப்படக்கூடிய பெண்ணினுடைய பெற்றோர் இருவரும் பிற பட்டாலியன் காவல் பிரிவில புலி ஆய்வாளர்களாக பணியில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது ஏற்கனவே அவர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களையும் கைது செய்ய வேண்டும், அவர்களையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அவர்களது பெற்றோர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த கோரிக்கையை தான் இன்னும் உடலை பெறாமல் ஒரு நிலை இருக்கிறது. அந்த சூழலில் தான் திருநெல்வேலி மாநகர காவல்துறை இவர் சுர்ஜித் மீது நேரடியாக குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். எனினும் கூட அவர்களது உறவினர்கள், கொலை செய்யப்பட்ட கவினின் மென்பொறியாளர் கவினினுடைய உறவினர்களுடைய பிரதான கோரிக்கையே சுர்ஜித்தினுடைய பெற்றோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அப்போதுதான் உடலை வாங்குவோம் என்றும் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆல்வின்.